தயவு செஞ்சு எத்தனை பேர் ஏமாந்து இதை வாங்குறான்னு தெரியல. வச்சு எங்க வயிற்றிலும் வாயிலையும் அடிக்காதீங்க. எவன் இதை கண்டுபிடிச்சா, எவன் இதை டிசைன் பண்ணா ஒண்ணுமே புரியல. மனசாட்சி இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் தரமா கொடுங்கய்யா. இங்க கொடுக்காம ஏமாத்துறது ரொம்ப அநியாயமா இருக்கு. எங்க பஜாஜி தயவு செஞ்சு குறைச்சிருங்க விலை. நீங்க எத்தனை காலத்துக்கு தான் ராஜா ராஜான்ட்டே இருக்க போறீங்க? நீங்க கூஜாவா மாறிட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கலாம். யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுக்க கூடாதா? கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்காம இருக்கீங்க? தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நம்ம தினந்தோறும் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் நிற்கும். நீங்க பாக்குறதுக்கு சௌரியமா இருக்கும். ஹலோ டிஆர்எஃப், ஒரு பைக் ஒரு கம்பெனிக்காரன் தயாரிக்கிறான்னா எடுப்புல அவன் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸை கொடுத்துட முடியும் அவன் வைக்கிற விலையிலே. ஆனா எந்த பைக் கம்பெனிக்காரன் அப்படி செய்ய மாட்டான். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அவன் விடுபட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு வருஷமும் அப்டேட்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி கொடுத்தாதான் அவன் சேல்ஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். இது அதிகப்படியான பைக் கம்பெனிக்காரனோட ஃபார்மேட்டே இதுதான். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் RS200 அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு வகையில் சொல்லலாம். இருந்தாலும் ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பஜாஜுக்கு எவனோ ஒருத்தன் உசுப்பேத்தி விட்டுருக்கான். எப்படின்னா பஜாஜ் பல்சர்னா ஒரு யூனிக்கு, பஜாஜ் பல்சர்னா ஒரு யூனிக்கு, ஆரம்பத்திலிருந்து பழமை மாறாத ஒரு புதுமை வண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த திணிச்சு வச்சுட்டாங்க. இது பஜாஜ் மக்களோட மண்டையில ஏற்றி வச்சிருக்காங்களா இல்ல பஜாஜுக்கு சில பேர் உசுப்பேத்தி விட்டாங்களாங்கிறது எனக்கு கிளியர் கட்டா தெரியல. இருந்தாலும் ஆரம்பத்தில் இந்த மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணனால பஜாஜ் பல்சர் RS200 எந்தவித அப்டேட்டும் பல காலமா கொடுக்கல. கேட்டா நாங்க தனி வழியா அப்படின்னு சொல்லியே கொண்டு போயிட்டானுங்க. ஆனா இன்னைக்கு உள்ள காலகட்டமும் வேற. ஒவ்வொரு காம்படிட்டரும் போட்டி போட்டுட்டு நான் இதை கொடுக்குறேன்னா நீ அதை கொடுக்குறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வரிஞ்சு கட்டிட்டு அவனுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் அள்ளி விளாசுறான். அப்ப இருக்கிற மக்கள் என்ன யோசிப்பாங்க, இதுல இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்கு, இவன் என்ன ஒன்னும் தரமா இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறவங்க இருக்கான். இன்னொருத்த சைடு என்ன பண்றாங்க, ஐயா பஜாஜ் நீ மாறிடாத, நமக்குன்னு ஒரு இனிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஓட்டுறோம்னு சில பேர் இருக்கான். அப்புறமேல் தான் பஜாஜ் இப்போ ரீசெண்டாக தான் அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு. என்னன்னா சக்சஸ்ஃபுல்லாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு பஜாஜ் பிளாட்டினா 110 ABS, CT 125X, F250 இந்த மாடலாம் ரொம்ப எதிர்பார்த்து விட்டாங்க. ஒரு கூட்டம் என்ன பண்ணுச்சு, ஆகா அருமையான வண்டி, இதை அடிச்சுக்க ஆளே இல்லடா அப்படின்னு கோரஸ் எல்லாம் பாடிட்டு இருந்துச்சு. ஆனா சேல்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப டவுனா போச்சு. ஆஹா நம்ம பண்றது ஏதோ தப்பு இருக்கு போலக்கு. இப்ப நம்ம வந்து புரிஞ்சுக்கல அப்படின்னா நம்மள முக்காடு போட்டு உட்கார வச்சிருது கன்ஃபார்ம் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுட்ட பஜாஜ் இந்த 3 வண்டி நிறுத்திட்டாங்க. இதுக்கு மேல இருக்கிற மாடலாச்சு நம்ம காப்பாத்திக்கணும்ல. அப்ப நம்ம எதை நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் கையை வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் RS200 தான் ஃபர்ஸ்ட் கையை வச்சிருக்காங்க. பழமை மாறாத புதுமை வண்டியா, நீங்க என்னையா யூனிக் அப்படின்னு ஆனா போற மயிராண்டிகளா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இனிமேல் யூனிக்கையும் பார்க்கல பழமையும் பார்க்கல. இப்ப இருக்கிற காலத்துல இருந்தாலும் மாறி ஆகணும். ஆக மொத்தம் பஜாஜ் பல்சர் RS200 நாங்க அப்டேட் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி எப்படியானாலும் பஜாஜ் இதெல்லாம் செய்யாது அப்படின்னு நம்பிட்டு இருந்த டயத்துல பட்டுன்னு பஜாஜ் இதை செஞ்சுட்டாங்க. ஸோ எந்தெந்த விஷயம்லாம் மாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நின்னாங்களோ அத்தனை விஷயத்தையும் மாற்றி சாதனை புரிஞ்சாலும் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த விஷயம்லாம் நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கா? இதில் அவங்க ஃபர்ஸ்ட் கையை வச்சிருக்கிற விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செமி டிஜிட்டல் கன்சோலு. ஆரம்பத்தில் இந்த பஜாஜ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த செமி டிஜிட்டல் ஒரு ஏறி வர்றப்ப நமக்கு அப்படியே ஏற்படும் பாருங்க ஒரு கூஸ் பம்ப்ஸு. அது வேற மாதிரி லெவல் தான். அது உண்மைதான், அது ஒத்துக்கணும், அதை யாராலையும் மாற்றவே முடியாது. ஆனால் இதுக்காக இந்த காலகட்டத்தில் நான் அதே வச்சு ஓட்டிட்டு தான் வச்சுக்கலாம், என்னால் சேல்ஸ் பண்ண முடியாது நல்லா புரிஞ்சுட்டேன். பஜாஜ் ஃபர்ஸ்ட் அதை கழட்டி தூக்கி போடுங்கடா, முதல்ல டிஜிட்டல் தூக்கி மாட்டுங்கன்னு சொல்லிட்டு LCD கலர் டிஸ்பிளே வந்து மாட்டி விட்டாங்க. இதை பார்க்கச்ச நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் பழசுல இருந்த அந்த ஒரு எஃபெக்ட் நம்மகிட்ட கிடைக்கல அப்படிங்கிறப்ப ஃபீல் ஆகுது. ஆனால் போக போக பழகிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு உள்ள காம்படிட்டர்லாம் வேற மாதிரி லெவலில் ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறப்ப, அதாவது TFT டிஸ்பிளே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறப்ப நான் ஆஃப்டர் ஆல் LCD கலர் டிஸ்பிளே தான் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது புரியுது. இருந்தாலும் அவங்க TFT டிஸ்பிளேக்கு கன்சிடர் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். இருந்தாலும் அவங்க LCD கலர் டிஸ்பிளே கொடுத்தது பெரிய விஷயம். ஸோ அந்த கலர் டிஸ்பிளேல என்னென்ன விஷயம்லாம் காட்டுது பார்த்தீங்கன்னா 10/10 நேவிகேஷன் காமிக்குது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி காமிக்குது, கால் அண்ட் SMS அலர்ட் காமிக்குது, அப்புறம் வேற என்ன லோட்டலோஸுக்கு இருக்க எல்லாத்தையும் காமிக்குது. ஸோ இது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் தான். அடுத்த ஒரு விஷயம் என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டயரு ரொம்ப பொடிசா இருக்குன்னு சொல்லி எல்லாம் ஃபீல் பண்ணாங்க. ஸோ அந்த டயரை வந்து பெருசாக்கிட்டாங்க, வைடர் ஆக்கிட்டாங்க. முன்னாடி இருந்த காட்டிலும் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 110 செக்ஷனும் பின்னாடி பார்த்தீங்கன்னா 140 செக்ஷனும் கொடுத்து வைடர் ஆக்கிட்டாங்க. இதெல்லாம் நீங்க நெகட்டிவா சொன்னீங்கல்ல, இப்போ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நான் மாத்திருக்கேன் அப்படிங்கிறப்பல பிளிம் காமிச்சிட்டாங்க. அடுத்தது மெயினான விஷயம் ஸ்லிப்பர் கிளட்ச் கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா பஜாஜ் பல்சர்ல அவ்வளவு சீக்கிரத்தில் அதெல்லாம் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியமா இருந்தாங்க. அதெல்லாம் இப்போ உடச்சி தகர்த்தெறிஞ்சிட்டு ஸ்லிப்பர் கிளட்ச் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொண்டு வந்திருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் பார்க்கும் போதே செம சூப்பரா இருந்துச்சு. இது என்ன பஜாஜ் RS200 அப்படிங்கிறப்ப நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்துச்சு. டைல் செக்ஷனை
டோட்டலாவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இது என்னடா இது பஜாஜ் பல்சருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு டைல் செக்ஷனா இருக்கே அப்படிங்கிறப்ப நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு மாத்திருக்காங்க. ஆனா அந்த டைல் செக்ஷனை பார்க்கச்சா சிரிப்பா வருது. புதுமையா பண்றோம்னு சொல்லிட்டு என்னென்னமோ கொதறி வச்சிருக்காங்க அந்த டைல் செக்ஷன்ல. எவன் இதை கண்டுபிடிச்சான், எவன் இதை டிசைன் பண்ணா ஒண்ணுமே புரியல. ஒரு டைல் லைட் எப்படி இருக்கணும், ஒரு சேர்ந்தாப்புல எப்படி இருக்குதுங்களா, அதை கட் பண்ணி தூக்கி போட்டாப்புல இங்கிட்டு ஒண்ணு அங்கிட்டு ஒண்ணு அப்படின்னு பிசுறு அடிச்சாப்புல வச்சிருக்காங்க. இதுல என்னன்னா டைல் லைட்ல இண்டிகேட்டரா கொடுத்துட்டாங்க, அதான் உள்ளுக்குள்ளார வச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுல டைல் லைட் எரியறப்ப பாத்தீங்க அப்படின்னா டைல் லைட்டும் எரியுது, இண்டிகேட்டரும் உள்ளார எரியுது. அதனால சில டைம் கன்ஃபியூஸ் ஆகிறாப்புல இருக்கு. இருட்டுலன்னா உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியுது. அதை நம்ம கட் பண்ணி தூக்கி இப்படி போட்டிருக்கிறத பார்க்கச்சா எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு விருப்பப்படல. இது என்னடா டைல் செக்ஷன் கரும்பு கன்றாவியா இருக்கடா அப்படிங்கிறப்பல எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது பழசுல இருந்த டைல் செக்ஷன் பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது பார்க்கச்சே எனக்கு ஒன்றும் சரின்னு படலை. காலங்கள் பதில் சொல்லும் அப்படின்னு வேணா காத்துக்கிட்டு இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 ரைடிங் மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரைடிங் மோடு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் கண்ட்ரோல் பண்றாப்ப கொடுத்துருக்காங்க. வீல் பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜ் போட்டு வேற கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மொபைல்லாம் வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். இன்ஜின் கார்டு வந்து பார்க்கறதுக்கு நல்லா ஒரு ஹைலைட்டா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டயருக்கு ஹக்கரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கிராஃபிக்ஸையும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தவிர்த்து வேற எந்த வித சேஞ்சஸும் இதில் பண்ணல. டிசைன் அப்படியாக டிசைனாக தான் இருக்குது. இது பழமை மாறாத புதுமையான டிசைன் அப்படிங்கிறப்ப ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ டிசைன் எந்த வித சேஞ்சஸும் பண்ணல. இருந்தாலும் எனக்கு ஒரு விருப்பம் என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாக நாங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறது பஜாஜ் பல்சர் RS 200ல ஒரு யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுக்கணுயா அப்படிங்கிறப்ப எதிர்பார்க்குறோம். 200cc யூஎஸ்டி ஃபோக்ஸ் ரொம்ப தாராளமாக இருந்து அது இந்த மாடலுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் தான். பட் அதை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்டேட் ஒரே நேரத்தில் கொடுத்துட்டோம் அப்படின்னா வச்சுங்களேன், அப்புறம் அடுத்த வருஷம் சேல்ஸ் அவங்களால பண்ண முடியாமல் போயிடும். அதனால யூஎஸ்டி ஃபோக்ஸ் வச்சு அடுத்த டைம் கொடுத்தோம்னா சேல்ஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக காரணத்துக்காக அவங்க வந்து பொறுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். டியூவல் சேனல் ஏபிஎஸ் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ சேஃப்டி பர்பஸ்க்கு இது ரொம்ப 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 அவசியமான விஷயம். இன்னொன்று என்னன்னா, பிரேக்கு ஆல்ரெடி இருந்த பிரேக் பார்த்தீங்கன்னா ஓல்டு பிரேக் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இல்லையா அப்படின்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் ஃபீலாக இருந்துச்சு. ஸோ அந்த ஃபீலை போக்குற அளவுக்கு அவங்க கேலிபரே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கிரேமேக்கோ அப்படிங்கிற ஒரு கேலிபர் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது ஓட்டி பார்த்தா தெரியும். எனக்கு ஒன்றும் பெரிய பழச காட்டிலும் இப்போ புதுசில் வந்து அந்த அளவுக்கு பெருசாக பவர்ஃபுல் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்கு. அப்படியாக ட்ராக்ஷன் கண்ட்ரோலை கொண்டு வந்திருக்கலாம், க்ரூசியர் கண்ட்ரோலை கொண்டு வந்திருக்கலாம், ஹசார் லைட் அதை மெயினாக கொண்டு வந்திருக்கலாம். அதெல்லாம் ஏன் தான் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு புரியல. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். பட் அதெல்லாம் கொண்டு வராமல் வச்சிருக்கதே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கு. காலங்காலமா இருந்துட்டு இருக்க அந்த டிசைனையும் தயவு செஞ்சு மாத்திருங்க பஜாஜ். போதும், இதுக்கு மேல எங்களுக்கே பார்த்து சலிச்சு போச்சு. ஆனா மைலேஜ் வெறும் 35 தாங்க தருது. அதை நினைக்கச்சா மனசு ரொம்ப வலிக்குது. அதே மாதிரி இன்ஜினை கொஞ்சம் டியூன் அப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி அப்டேட்லாம் கொடுத்துட்டு இவங்க வச்சிருக்கிற விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,85,000 நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இதை காட்டிலும் என்ன 400Zல பார்த்தீங்க அப்படின்னா ரைடு பை ஒயர் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க, அதிகமான பவர் கூட கிடைக்குது, மைலேஜ் கூட கிடைக்குது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொடுத்து அவன் வெறும் 1,84,000 தான் சேல்ஸ் பண்றான். இவனு என்னன்னா இதை காட்டிலும் கம்மியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டு 1,85,000 அப்படிங்கும் போது மனசு பகீருங்குது. டேய் தயவு விலையை குறைங்கடா அப்படிங்கிறப்பல தான் இருக்கு. ஆன்ரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2,20,000 வருகிறது. விலை ரொம்ப 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 அதிகமா எனக்கு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி ஓவராலா பார்த்தீங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் அந்த அளவுக்கு சொல்லிக்கிறாப்புல இல்லை. இவங்க வச்சிருக்கிற விலைக்கு வந்து தகுந்த ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் இருக்கிறாப்புல. ரைடு குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபா இருக்கு. அதை கொஞ்சம் ஸ்மூத்தா மாத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே டிஆர்எஃப், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா போயிருக்குன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்தடுத்த வண்டியை நம்ம ரோஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த வண்டியெல்லாம் ரோஸ்ட் பண்ண தோணுதோ தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நம்மளை பத்தி சொல்லுங்க. பாய் பாய்.